இப்படி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த பிசுறுங்கள்லாம் வந்து எப்பவுமே கட் பண்ணிவிடுங்க. நீட்டாக இருந்துச்சுனாக்கா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இப்படி இருக்குல்ல, இதை இப்படி ஃபுல்லாக இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி மடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் அழகாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கேருந்து இதை கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான். இங்கேருந்து இப்படி திருப்பிக்கிட்டு கரெக்டாக அந்த எட்ஜ் மார்க் பண்ணுங்கள். நவுந்துரும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கேருந்தே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரஃப் தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அது பிறகு நீங்கள் வந்து தைங்க. இந்த பிசுரை கட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்லாக் வேணும்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்படி இல்லைன்னா நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நான் வந்து ஓவர்லாக் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இது வந்து 37 இடுப்பு சுற்றளவு. அதை ஜாயின் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் ஜாயின் பண்ணதையும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணதையும் ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சுட்டு பாருங்கள். கரெக்டாக வந்து நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், இதுவும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அர்க்காத்தும் கரெக்டாக வரணும். இங்கே கொஞ்சம் வந்து பேலன்ஸ் விட்டுருங்க. ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேலன்ஸை விட்டுடுங்க. இப்போ வந்து இப்படி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். நீங்கள் இப்படி தைச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கை சுருக்கம், எந்த சுருக்கம் வராது, ஷோல்டர் ஃபால் வராது. இப்போ வந்து கையை வந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். இங்கே சிசர் கட் தெரியுதா பாருங்கள். தெரியலன்னா கட் பண்ணி காட்டுறேன். இந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கும் போது நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு பாருங்கள், ரொம்ப வந்து இழுத்து தைக்காதீங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து பின் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நகராது. எப்படி இது பாருங்கள், கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இந்த டிப் பாயிண்ட் வந்து தெரியணும். கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருங்களேன். 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மார்க் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த எங்கெங்கே த்ரெட்டு வந்து எக்ஸஸாக இருக்கும் அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பிசுறுங்க வந்து அடிப்படாது. பாருங்கள், எங்கே வந்து கொஞ்சம் பிசுறாக தெரிஞ்சாலும் அதை கட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இந்த எட்ஜும் தான் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி வந்து ஸ்லீவை வந்து ஏற்றுங்க. உங்களுக்கு சுருக்கன்றதும் வராது. கரெக்டாக வந்து அந்தந்த பொசிஷனுக்கு அது வந்துடும். கையை வந்து இழுக்காதீங்க, மெயின் பாடியை வந்து இழுக்காதீங்க. அப்படியே அது போக்கில் விடுங்க. இது காட்டன் இல்லையா, நம்ம எப்படி வளைக்கிறோமோ அந்த மாதிரி வளைஞ்சிரும். அதனால் நிதானமாக பொறுமையாக இந்த அர்க்காத்தும் கரெக்டாக வந்து சேர்ந்துடணும்.
அதே மாதிரி இந்த பக்கம் டபுள் ஸ்டிச் போட்டுரும். இப்படி இதுவும் டபுள் ஸ்டிச்சு. பாருங்கள், தையல் எங்கே போட்டிருக்கீங்களோ அந்த தையல் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நான் ஓவர்லாக் போட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தையலும் இந்த தையல் எல்லாமே கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம மெயின் தையல் இதுதான், இது கரெக்டாக சேர்ற இடத்த வந்து அப்படி போட்டு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நம்ம வந்து இந்த கை எவ்வளோ லூஸுன்றதை பார்த்துக்கணும். கை ரவுண்டு வந்து 6 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். 6 6.25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு தையல் போட்டு கட் பண்ணிடுறேன். இங்கேயும் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறது நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 இன்ச்சில் பக்கத்துலேயே தையல் அதே மாதிரி இந்த பக்கம் 3 தையல் போட்டுடணும் இல்லையா.